ஆஸ்திரேலியால இருக்கிற இந்த ஜூ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இதுல இங்க வந்து ஒரு 4 ரெப்டைல்ஸ் இருக்கும். இந்த 4 ரெப்டைல்ஸையுமே மக்களை பயன்படுத்துறதுல ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனதுங்க. ஆனா இதுங்களுக்கு இதுல வந்து பெருசா விருப்பம் கிடையாது. இந்த 4மே அந்த குணத்துக்கு ஆப்போசிட் ஆனதுங்க. ரொம்பவே நல்ல குணம் கொண்டது. எப்படியாவது இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூவை விட்டு வெளியில போய் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. அப்போ என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2021ல ரிலீஸ் ஆன பேக் டு தி அவுட் பேக் அப்படிங்கிற அனிமேட்டட் அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு பெரிய ஃபேமஸான ஜூவை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. இங்க வந்து கரடி குட்டிங்க இருக்கு. இதுங்க எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுங்க. அதுங்களை கொஞ்சிறது போட்டோ எடுக்கிறது அப்படின்னு வச்சிருக்காங்க. இதோட பேர் வந்து பிரிட்டி பாய். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு குட்டி. அது அவ்வளோ கியூட்டா இருக்கும். அதோட கியூட்னஸை பார்த்து அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருதுங்க. இது வந்து லைவா என்ன பண்ணுது அப்படிங்கறத எல்லாருக்குமே இவன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். இவன் தான் வந்து ஹண்டர். இவன் தான் இதுங்க எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிறது இந்த இடத்தோட ஓனர். இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு நான் வந்து அக்லியா இருக்கிற அனிமல்ஸையும் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு எட்டி பாக்குறா. ஒரே சேரா இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் முதல்ல பயங்கரமா கத்திக்கிட்டே வருது. அதை பார்த்ததுமே இந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்பவே பயந்து போயிடுறா. உள்ள இருந்து எல்இடில ஜோயின்ற இந்த பள்ளி வந்து பாத்துட்டு இருக்கு. இது கூடவே இந்த தேலோட பேரு நைஜல். இது கூட இருக்கிற ஸ்பைடரோட பேர் வந்து பிராங்க். இதுங்க எல்லாமே பாத்துட்டு இருக்குங்க. இது எல்லாமே நம்ம ஜாக்கி அக்காவோட வேலை தான் அப்படின்னு இதுங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்குங்க. ஜாக்கிங்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த முதல்ல தான். இது எல்லாமே அவ ஒரு ஃபன்காக தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு மேடியோட முதல் நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு மேடியை பத்தி பேசும்போது இந்த ஹண்டர் வந்து உள்ள வந்துடுறான். இதுங்க எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி வேற பாக்ஸ்ல வந்து போட்டுட்டு இருக்கிறான். அப்போதான் அந்த இடத்துல வந்து மேடியை காமிக்கிறாங்க. இந்த மேடி அப்படிங்கிறது ஒரு பாம்பு. இப்பதான் இது வந்து முதல்ல வந்து மனுஷங்களை வந்து பார்க்க போகுது. வந்து மேடியை கையில எடுத்து வச்சுக்கிட்டு நீ ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லும்போது ஆமாமா நான் கியூட் தான் அப்படிங்கிற மாதிரி மேடியும் வந்து சொல்லுது. ஆனா இது பேசுறதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு புரியாதுல. புசு புசுன்னு சவுண்ட் மட்டும் தான் வருது. எங்க உன்னோட பல்ல வந்து சீரி காமி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது அதுவும் வந்து சீரி காமிக்குது. ரொம்பவே அழகா இருக்கு. இதை வச்சு எத்தனை பேரை வேணாலும் போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசிட்டு இருக்கான். இல்ல ஹண்டோட பையனை தான் காமிக்கிறாங்க. இவனோட பேர் வந்து ஜாக். இவன் வந்து அவங்க அப்பா பத்தி தான் வந்து பெருமையா பேசிட்டு இருக்கான். எங்க அப்பா காட்டுல இருந்து இவ்வளவு மிருகங்களை வந்து வேட்டையாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்ல கரெக்டா ஜாக்கியை வந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. அதை கூட்டிட்டு வந்ததுமே அது வந்து ஜாக் அட்டாக் பண்றதுக்காக போகுது. அந்த மாதிரி டைமிங்ல இவன் வந்து எப்படி வந்து முதலையே கட்டுப்படுத்துறான் அப்படிங்கிறது தான் இப்ப வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இது மாதிரிதான் இவங்க வந்து ஒவ்வொன்றா வந்து காமிக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க வச்சிருக்கிற ரெப்டைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு அங்க இருக்கிற மக்களை வந்து பயமுறுத்த வைக்கிறாங்க. அதே மாதிரி நடக்குது. இப்பதான் வந்து என்னோட புதுமையான ஒரு காட்சியை வந்து உங்களுக்கு வந்து நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வச்சிருக்கிற அந்த பாம்பை வந்து எடுத்து காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் அதோட கியூட்னஸை பார்த்து எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அதை வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அதை நினைச்சு இதுவும் சந்தோஷப்படுது. பின்னாடில இருந்து ஹண்ட் வந்து நீ வந்து சீரி காப்பாய் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் வந்து சீரி காமிக்குது. இதை பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஹண்ட் வந்து இதுதான் நமக்கு நிச்சயமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வச்சு பயன்படுத்துறோம். அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாமே பயந்து போய் அழுது இதை பார்த்து வந்து மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. இதை கேட்டதுமே மேடிக்கு ரொம்பவே வந்து அப்செட் ஆகிருது. இப்போ வந்து இவனோட வேலையை முடிச்சுட்டான். இந்த மாதிரி வச்சுதான் இவன் வந்து பணத்தை வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இப்ப திருப்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இங்க இருந்து இவங்க எல்லாருமே கிளம்பினாலும் பிரிட்டி பாயோட வீடியோவை தான் வந்து லைவ்ல எல்லாருமே வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அவனோட பிளஸ்ஸே. இங்க இருக்கிற மற்ற ரெப்டைல்ஸ் எல்லாரும் ரொம்பவே டயர்டா இருப்பாங்க அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணி. இந்த மேடி மட்டும் ரொம்பவே அப்செட்டா இருக்கு. இந்த மாதிரி டைமிங்ல ஜாக்கியையும் அந்த ஹண்ட் வந்து உள்ள விட்டுட்டு அது சீரி பாயும் போது கரெக்டா அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவங்க எல்லாருமே இந்த ஒரே பிளேஸ்ல தான் வந்து இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, அம்மா அந்த மேடி எங்க அவளோட கியூட்னஸை பார்த்து நானே வந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிட்டு இருக்கும் போது அவ வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்கா. என்ன ஆச்சு உன்னோட முகத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கி வந்து பேச ட்ரை பண்ணுது. அதான் மேடி எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஏன்னா என்னை பார்த்து மான்ஸ்டர்னு சொல்லிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுது. அப்போதான் இந்த ஜாக்கி வந்துட்டு இதெல்லாம் பார்த்து நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ உன் கூட இருக்கிற மற்ற ரெப்டைல்ஸ் எல்லாத்தையும் பாரு, நைஜல் பிராங்க் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க வந்து எப்பயுமே செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்களோட வேலை இதுதான், அதனால அவங்க செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பத்தி அந்த ஜாக்கி வந்து சொல்லிட்டு இருக்கு. ஜோயி நினைச்சா இந்த இடத்துல இருந்து அவனால எஸ்கேப் கூட ஆக முடியும், ஆனா அதெல்லாம் அவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு இருக்கு. அதான் ஜாக்கி வந்து இவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் மேடிக்கு வந்துட்டு இவனை மாதிரி பிரிட்டி பாய் மாதிரி இவ்வளவு ஃபேமஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அங்க இருக்கிற யாருக்குமே வந்து ஆக்சுவலா பிரிட்டி பாயை பிடிக்காது. அந்த மாதிரி எல்லாருமே என்னை வந்து ரசிக்கணும், என்னை வந்து விரும்பணும், எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி மேடி வந்து சொல்லி ஃபீல் பண்ணுது. யாவது மேடியை வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜாக்கி வந்துட்டு ஒரு நான் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்குது. நீங்க வந்து குட்டியா இருக்கும் போது எப்படி இருந்தீங்க, இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்கன்றது தெரியுமான்ற மாதிரி அது வந்து கேட்கும் போதுதான் மேடி வந்து அதோட பிளாஷ்பேக்க சொல்லுது. முட்டையா இருக்கும்போது முட்டைக்குள்ள இருக்கும்போது எங்க அம்மா எனக்காக பாட்டெல்லாம் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடி சொல்லிட்டு இருக்கு. அப்பதான் இந்த ஜாக்கி வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. ஆக்சுவலா ரெட் மவுண்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல உங்களை மாதிரி நிறைய ஜந்துக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோங்க. அங்கதான் உங்களோட ஃபேமிலியே இருக்கு. அதனால நீங்க இங்க இருந்து வெளியில போனா கண்டிப்பா அந்த ரெட் மவுண்டனுக்கு போயிட்டு உங்களோட ஃபேமிலியஸை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சொல்லுது.
கதை எல்லாத்தையும் சொல்லி அன்னைக்கு நாளை வந்து முடிச்சிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆனதுமே இந்த ஜாக் அப்படிங்கிற பையன் தான் இங்க இருக்கிற எல்லா ரெப்டைல்ஸையும் வந்து எழுப்பிட்டு இருக்கிறான். போல இந்த பிரிட்டி பாயோட ஷோ வந்து ஃபேமஸாவே இருக்கு. அது ட்ரக்கெல்லாம் கூட ஓட்ட கத்துக்கிட்டு இந்த மாதிரி கியூட்னஸா வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றது அன்னைக்கு நாள் பார்த்து வந்து எல்லாமே சொதப்பிக்குது. போல அடுத்ததா மேடியை தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண கூட்டிட்டு வராங்க. அதோட பல்ல வச்சு மறுபடியும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து அது பயந்தாப்படுத்திட்டு இருக்குது. அங்க இருக்கிற எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இப்படி பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஜாக் வந்து தவறுதெல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அந்த தண்ணியில தான் முதல்ல இருக்கு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. பசங்க இந்த முதலைய வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா ஜாக்குக்கு வந்து பெருசா நீச்சல்லாம் தெரியாது. அதனால அவன் விட்டா தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிடுவான். இப்ப அதே மாதிரிதான் தண்ணிக்குள்ள வந்து மூழ்க ஆரம்பிச்சிடறான். உடனே இந்த முதல்ல வந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து அது வந்து தன்னோட பையனை அட்டாக் பண்ண போது கொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகும். இப்ப எப்படியோ அது வந்து வெளியில தூக்கி போட்டுருது. அவனும் வந்து பையனை காப்பாத்திடுறான். காப்பாத்திட்டு என்னோட பையனே நீ கொல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இது மேல வந்து பயங்கரமா வந்து கோவப்படுறான். வெளியில ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயி கிட்டே இவங்க சொல்றாங்க. அதனால ஜோயும் போயிட்டு வெளியில பாக்குது. வந்து பார்க்கும்போதுதான் தெரியுது ஜாக்கியை வந்து வேற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு. தன்னோட பையனையே கொல்ல பார்த்ததுனால இது மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. ஆனா நான் காப்பாத்தாதானடா முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கி வந்து யோசிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜோயிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜாக்கியும் வந்து ஜோயை பார்த்து சிரிக்குது. ஒரு பக்கம் இந்த ஜாக் வந்து இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்லை. ரொம்பவே பயத்துல இருக்கிறான். இப்போ கரெக்டா ஹண்ட் வந்து உள்ள வரான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஒரு ஃபிளாஷ்பேக்கை வந்து சொல்றான். நான் வந்து இது மாதிரி ஒரு ஹண்ட்டுக்கு போயிருக்கும் போது இது மாதிரி ஒரு குளத்துல குதிச்சிட்டேன். நிறைய முதிரைகள் வந்து இருந்துச்சு. அதை நான் ஒரு ஆளாவே வந்து ஃபேஸ் பண்ணி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நிறைய கதைகள் இவனுக்கு சொல்லியிருப்பான். அது எல்லாமே போய் தான். இப்போ இங்க நடந்த விஷயத்த மேடி கேட்டுட்டு ரொம்பவே வந்து சோகமாயிருது. இவ்வளோ நேரமா ஜாக்கி வந்து எவ்வளவு ஜாலியா பேசி கதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் நமக்கு யார் கதெல்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மேடி வந்துட்டு நம்ம வந்து இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி அந்த ரெட் மவுண்டைன் இருக்கிற இடத்துக்கு வந்து போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயத்த சொல்லுது. இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. நாங்களாம் நிச்சயமா எங்கேயும் கிளம்பி வர முடியாது. நான் பிறந்ததுல இருந்து இந்த பிளேஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னு சொல்லுது. அந்த மூணுமே கிளம்பி வர மாதிரி இல்ல. மேடியும் வந்து இவங்களை விடுற மாதிரி இல்லை. நம்ம இந்த இடத்துல அடைஞ்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா ஜாக்கியோட நிலைமை தான் வந்து நமக்கும். அதனால நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி அந்த ரெட் மவுண்டன் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து போகணும். அங்கதான் நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம அங்க போயிட்டா ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது சொல்லுது. இது மாதிரி அடைஞ்சிருக்கலாம் தேவையில்லைன்னு மேடி சொல்றதை கேட்டு இவங்களுக்கும் வந்து யோசிக்கிறாங்க. சரி இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணி எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஜோயி தான் வந்து இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு தான் தெரியும்ல. அதனால அதோட பிளான் மூலியமா இவங்க எல்லாரும் இங்க இருந்து செக்யூரிட்டி கண்ணில் படாம வெளியேறாங்க. அப்படியே இவங்க 4 பேரும் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அப்படி வரும்போது இந்த பிரிட்டி பாய் வந்து ஜாலியா விளையாடிட்டு சவுண்ட் போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்க 4 பேரும் ஷாக் ஆகி மேடி தான் வந்து சொல்லுது சவுண்ட் போடாத இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறோன்னு. நான் ஏன் வந்து சவுண்ட் போடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பயங்கரமா அதை அடிச்சு விளையாட ஆரம்பிக்குது. வந்து எப்படியாவது இது சவுண்ட் போடுறது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கையில வச்சிருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கிறத வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா முடியல. அப்போ அங்க இருக்கிற தேல் அதாவது நைஜில் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது அது வந்து தவறுதெல்லாம் கீழே விழுந்துருது. சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வெளியில குதிச்சிடுறாங்க. இந்த இடத்துல இவனை வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் சொல்றாங்க. ஆனா மேடிக்கு வந்து மனசு வரல. அதனால இந்த பிரிட்டி பாயையும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்து வந்து வெளியில வராங்க. வெளியே வந்ததுமே ஆப்போசிட்ல வந்து மலை தெரியுது. அதுதான் ரெட் மவுண்டன். நம்ம வந்து இந்த இடத்துக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்கும் போது அது வந்து ஆஸ்திரேலியா தான், மக்கள் வாழ்ற இடம் தான். இதை பார்த்ததுமே கொஞ்சம் ஷாக் ஆயிருது. சரி ஓகே எப்படியாவது இந்த பிரிட்டி பாயை கொண்டு போயிட்டு மனுஷங்க வாழ்ற இடத்துல விட்டுட்டு நம்ம அங்க இருந்து வந்து ரெட் மவுண்டனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க பிளான் பண்ணுதுங்க. பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதுக்காக அங்க இருக்கிற ஒரு பறவையோட நெஸ்ட் எடுத்து அதுலயே இதுங்க எல்லாரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு முட்டையா எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு வருதுங்க. இப்பதான் மேடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கையை பாக்குது. அது பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோயி பிராங்க் கிட்ட கேட்கும் போது பிராங்க் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் மனுஷங்க தலையில இருக்கிற பொடுகு தான், அந்த டேண்ட்ரஃப் தான் இந்த மாதிரி வந்து காத்துல பறந்து போய் வானத்துல ஓட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கு. இப்ப தண்ணியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஷார்க் வந்து இவங்களை சுத்து போட்ட மாதிரி இருக்கு. கரெக்டா இந்த டைமிங்ல இந்த பிரிட்டி பாய் கண்ணு முழிச்சு என்ன எதுக்கிட்ட அவங்களோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஷார்க் வந்து இவங்களை சாப்பிடறதுக்காக வருது. அப்ப இவங்களை க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு ஓ நீங்களும் என்ன மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை போய் நான் எப்படி சாப்பிட பார்த்தேன் அப்படின்னு வந்து அது அப்செட் ஆகுது. ஷார்க்கும் வந்து ஒரு ஜூல மனுஷங்களுக்காக வந்து வேலை பார்த்தது தான். அதனாலதான் வந்து இதுக்கும் வந்து அந்த மாதிரி வேலை செய்யறதெல்லாம் பிடிக்காது. அங்க இருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு நான் நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்து ரெட் மவுண்டனுக்கு நாங்க போகணும், உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு மேடி கேட்கும் போதுதான் இதுக்கு வந்து எப்படி போகணும் அப்படிங்கிற வழியை வந்து இந்த ஷார்க் வந்து சொல்லி கொடுக்குது. சரி உங்களையும் எங்களோட வந்து சங்கத்துக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற சங்கத்தை பத்தி சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மாதிரி கைவிடப்பட்டவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த பாஸ்வேர்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து சொல்லி கொடுக்குது. அப்படி சொன்னதுமே அங்க இருக்கிற எல்லா ஷார்க்குமே இங்க வந்துருதுங்க. ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஷார்க் எல்லாம் பேசி அனுப்பிச்சு விட்டுருது.
ஷார்க் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுனால இதுங்க வந்துட்டு இருந்த நெஸ்ட் வந்து உடஞ்சு போயிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே உங்களை வந்து அந்த பக்கம் டிராப் பண்றேன்னு இந்த ஷார்க் வந்து கூட்டிட்டு போகுது. ஒரு பக்கம் இந்த ஹண்ட்டுக்கு வந்துட்டு இதுங்க எல்லாமே இங்க இருந்து தப்பிச்சிருக்குங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டைமிங்ல ஹண்ட்டுக்கு பிரிட்டி பாயோட ஒரு இமேஜ் கிடைக்குது. அதுல வந்து அது அஃபெக்ட் ஆகியிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது நுரத்தல் இருக்கிற மாதிரி இருக்கு. இது எதனாலனா அந்த தேல் வந்து கொட்டியிருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கும். அப்படின்னா இவனுக்கு வந்து நிச்சயமா ஏதாவது அஃபெக்ட் ஆகியிருக்கும். இதுக்கப்புறம் இவன் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். ஜாக் வந்து ஹண்ட்டை விடுற மாதிரி இல்ல, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுப்பா, நீங்க காட்டுல போயிட்டு எவ்வளவு மிருகங்களை வேட்டையாடி இருக்கீங்க, இதுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதனால நம்ம திருப்பி போய் இதுங்க எல்லாத்தையும் வேட்டையாடி இந்த இடத்துக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவனை வந்து வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். பக்கம் மேடி அவங்களோட டீம்ஸ் எல்லாரும் அவங்க கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரிட்டி பாய் மட்டும் இதுக்கப்புறம் உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துடாதீங்க, இதுக்கப்புறம் மனுஷங்களே என்ன பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அங்கிருந்து கிளம்பி போயிருது. இருந்து போனதுக்கு அப்புறமா மேடியும் அவங்க கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸும் நம்ம எப்படி போறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரிட்டி பாய் வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது வாங்க என்னை வந்து அள்ளி தூக்கி கொஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருது. ஆனா இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு அது பார்க்கும்போதுதான் இதுக்கு வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகியிருக்கு, அதனால இதுகிட்ட யாரும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நோட்டீஸ் போர்ட்ல அந்த ஹண்ட் வந்து கொடுத்துட்டான். அதனால இதை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்து தப்பிச்சா போதும்னு பிரிட்டி பாய் அங்கிருந்து ஓடி வந்து மேடி கிட்டே மறுபடியும் வந்துருது. இதெல்லாம் உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்களை வந்து மனுஷங்க சுத்து போட்டுறாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் பிடிக்க போறாங்க. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி அந்த பாஸ்வேர்டை சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு மேடியும் அந்த கூட இருக்கிறவங்கள அந்த பாஸ்வேர்டை வந்து சொல்றாங்க. இவங்க மேல ஒரு மனுஷன் வந்து துணியை போட்டு அதை பயங்கரமா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நசுக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். எடுத்து பார்த்தா செத்துருக்குங்கன்னு பார்த்தா அங்க இருக்கிற எதையுமே காணோம். என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே அங்க இருக்கிற டேங்க்குள்ள தான் வந்து போயிருக்காங்க. எப்படி நம்ம இந்த இடத்துக்குள்ள வந்தோம், யாரு நம்மளை காப்பாத்தினது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து 100கணக்கான ஸ்பைடர்ஸ் வருதுங்க. நீங்க எல்லாருமே வந்து அந்த பாஸ்வேர்டை சொன்னனாலதான் நாங்க காப்பாத்தணும், ஆனா நீங்க எல்லாரும் பாக்குறதுக்கு எங்களை மாதிரியே ரொம்பவே அசிங்கமா இருக்கீங்க, ஆனா அவன் மட்டும் ரொம்பவே நீட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டி பாய் வந்து அங்க இருக்கிற ஸ்பைடர்ஸ் எல்லாம் சேர்த்து பயங்கரமா வந்து தாக்க ஆரம்பிக்குதுங்க. அப்ப மேடி தான் இருந்துட்டு இல்ல அவனும் வந்து எங்கள்ல ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தான் அவனை வந்து விட்டுறாங்க. மேடி வந்து ரெட் மவுண்டனுக்கு எப்படி போகணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு இந்த ஸ்பைடர்ஸோட ஹெல்ப் மூலியமா இவங்க எல்லாரும் அதுங்களை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்தோன்னா எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எதுக்கு வெயிட் பண்றோம்னு கேட்கும்போது இந்த ஸ்பைடர் வந்து அந்த பையன் ஃப்ளஷ் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். என்னது ஃப்ளஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து புரியாம பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ளஷ் பண்ணதுமே அங்க இருக்க தண்ணி வந்து ஃபோர்ஸா வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணி போற பாத்துல இவங்க எல்லாருமே அங்க இருந்து வந்து டிராவல் பண்ணி வராங்க. பாவீங்களா, எப்படி இருந்த என்ன இப்படி டிராவல் பண்ண விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு பிரிட்டி பாய் புலம்பிக்கிட்டே வருது. எப்படியோ இவங்க எல்லாரும் அங்கிருந்து வந்து வெளியில டிராவல் பண்ணி இப்ப வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாங்க. இவங்க இந்த இடத்துல இருக்கிறத இந்த சின்ன பையன் ஜாக் வந்து பாத்துறான். அவங்க எல்லாரும் அங்கதான்ப்பா இருக்காங்க, நம்ம போயிட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே இவன் என்ன பண்றான்னா உடனே அதுல வந்து கயிறை போட்டு இழுத்து எப்படியாவது அவங்கள பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பார்த்தா அங்க வந்து யாரையுமே காணோம். எங்கடா போனாங்க அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட தலையில தான் இவங்க எல்லாருமே உட்காந்து தப்பிச்சிருப்பாங்க. பொண்ணோட தலையில இருந்து இறங்கி இப்ப வேற பிளேஸ்க்கு இவங்க வந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த பிரிட்டி பாயோட வீடியோ தான் இப்போ வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதோட கியூட் வீடியோஸ் எல்லாத்தையும் மெமரபிளா வந்து போட்டு காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அதுவே வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது பிரிட்டி பாயும். இப்போ இதுக்கு பதிலா இதுதான் வந்து இனிமே பிரிட்டி பாய் பிளேஸ்ல இருக்க போகுதுன்னு சொன்னது என்னோட பிளேஸ்ல வேற ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு அது கோவப்பட்டு இருக்கு. இவங்க எல்லாத்தையும் ஜாக் வந்து மறுபடியும் பாத்துறான். இது ஃபர்ஸ்ட் அதுங்களுக்கு மயக்க ஊசி போடணும்னு ஹண்ட் வந்து ட்ரை பண்றான். ஆனா அது தெரியாம ஒரு மனுஷனோட மேல போய் பட்டுறது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே அங்க இருக்க வந்து தப்பிச்சிடுறாங்க. மேல நம்மளால எதுவும் செய்ய முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட் சொல்லும்போது அப்படின்னா நீங்க சொல்லாதீங்க, அந்த காரோட நம்பரை வந்து நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன், அது எங்க போயிட்டு இருக்குங்கிறது இப்ப எனக்கு தெரியும், வாங்க நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். அட பாவி, என்ன விடமாட்ட போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட் வந்து அவன் கூட போறான். கார்ல இருந்து இறங்கி இதுங்க எல்லாரும் ஒரு கடைக்குள்ள வருதுங்க. அங்க வந்து தவக்கலா அதெல்லாம் வந்து இருக்கு. இதுங்களெல்லாம் பார்த்துட்டு ரெட் மவுண்டனுக்கு எப்படி போகணும்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம பிரிட்டி பாயோட மூஞ்சில இருக்கும். அதை வந்து அந்த தவக்கலை பிடிச்சி சாப்பிட்டுருது. அட பாவி, எப்படி இருந்தா என்ன இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பயங்கரமா கோவப்படுது. மவுண்டன் போறதுக்கு வழி வேணும்னா இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து ஒன்னா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கேட்டுக்குது. அதே மாதிரி திறந்து விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ரெட் மவுண்டனுக்கு இங்க வந்து ஸ்கூல் பக்கத்துல வந்து ஸ்கூல் இருக்கு. அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்க போக போறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். அது எந்த பஸ்ன்னு நீங்க கரெக்டா இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க சொல்லுதுங்க. இனி இவங்களும் எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாமே அங்க இருக்கிற இன்செக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு விளையாடிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய பஸ் இருக்கு, நம்ம இதுல எதுன்னு கரெக்டா சூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரிட்டி பாய் வந்துட்டு இதுக்கப்புறமா நான் உங்க கூட வருவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க, நான் இதுக்கப்புறம் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இந்த நைஜில் தான் வந்து அவனை கொட்டி மயக்கமாக்கிறது. இவங்க எல்லாரும் ஒரு பஸ்ல வந்து ஏறிக்கிறாங்க. ஆனா இவங்க போற பஸ் வந்து ரெட் மவுண்டனுக்கு போகாது. இதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற பஸ் தான் வந்து ரெட் மவுண்டனுக்கு வந்து போறது. அதனால எப்படியாவது நம்ம இங்க இருந்து மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்ட் இருக்கும். அதை வச்சு இவங்க வந்து எப்படியாவது அந்த பஸ்ஸை வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பஸ்ல போயிட்டு தாவிடுறாங்க. அப்புறமா தான் தெரியுது இன்னும் பிரிட்டி பாய் வந்து நம்ம கூட வரலன்னு சொல்லிட்டு சரி தொலைஞ்சான் அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அது மூலியமா தாவி கரெக்டா இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான்.
நடந்த எல்லாத்தையுமே இந்த 3 சின்ன பசங்களும் வந்து பாத்துறாங்க. கரெக்டா இந்த டைமிங்ல ஹண்டும் ஜாக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த ரெப்டைல்ஸை பத்தி விசாரிக்கும் போது அவங்க இந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அந்த பசங்க சொல்லிடுறாங்க. அதனால அவங்களும் இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மேடி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. பிரிட்டி பாய் கரெக்டா வந்து கண்ணு முழிச்சதும் பரவாயில்ல, என்னை தேடி என்னை காப்பாத்துறதுக்காக அவன் வந்துட்டான், நான் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பேன்னு பேசிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே பஸ்ஸுக்குள்ள விழுந்துடுறாங்க. மறுபடியும் பிரிட்டி பாய் வந்து மயக்கமாகிடுறான். நடந்துச்சு என்னன்னு பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள கரெக்டா ஹண்டும் அவனோட பையனும் இங்க வந்து பஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது மாதிரி ஜூல இருந்து வர எங்களோட அனிமல்ஸ் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றா. மேடி அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பொண்ணு அப்படி சொன்னது வந்து மேடிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இங்க இந்த ஹண்ட் வந்து இந்த பிரிட்டி பாயை தூக்கிக்கிட்டு இவன் நிச்சயமா பாதிக்கப்பட்டிருப்பான், இதுக்கப்புறம் இவன் வந்து நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து வெளியில தூக்கி போட்டுறான். சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் வந்து எமர்ஜென்சி டோர் வழியா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. மேடிக்கு அந்த பொண்ணை பிரிஞ்சு வரதுல வந்து இஷ்டமே இல்லை, இருந்தாலும் இங்கிருந்து தப்பிச்சாகணும், அதனால அவங்க அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. பாறையோட மேல நின்றுட்டு இவங்க எல்லாரும் கீழே வந்து அவனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க பிரிட்டி பாயை. அப்போ இவங்க நின்றுட்டு இருந்த பாறையை வந்து அப்படியே கீழே விழுந்துருது. இவங்க எல்லாரும் சேஃபா இவனோட மேலே விழுந்து லேண்ட் ஆகிடுறாங்க. அவனுக்கு வந்து நினைவு எல்லாமே வந்துருது. அவன் கண் முழிச்சதுமே எனக்குன்னு யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் எல்லாரும் என்னை வந்து வெறுத்து தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க, இவனுக்கும் நான் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்டை பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கு. அப்ப மேடி தான் வந்துட்டு அப்படிலாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்காக நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்லுது. இந்த பிளேஸ்ல தான் ஹண்ட்டும் ஜாக்கும் வந்து நிப்பாங்க. ஹண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது தவறுதலா காலை ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே வந்து விழுந்துடுறான். அப்படி அவன் விழுந்ததுல அங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே அவனோட தலைமையில தான் இருக்கும். இப்ப இவனை பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாமே பயந்து தெரிச்சு ஓடிடுதுங்க. ஆனா மேடி மட்டும் இவன் கிட்ட வந்து மாட்டிக்குது. மேல இருந்த ஜாக் வந்து பார்த்துட்டு சூப்பர்ப்பா, நீங்க எப்படியோ அந்த பாம்பை வந்து பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப எப்படியாவது மேடியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அதுங்க எல்லாமே குழியில விழுந்துருதுங்க. அதுங்க எல்லாத்தையுமே கேப் போட்டு மூடிடுறான். பாத்தியா, நான் எல்லாத்தையுமே வந்து வேட்டையாடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே சந்தோஷமா சொல்றான். அப்பதான் கரெக்டா பிரிட்டி பாய் வந்து அங்க வந்துட்டு குழந்தை மாதிரி அவன் தூக்குவான் கொஞ்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பிரிட்டி பாய் வந்து ஹண்ட்டுக்கு தேவையில்ல, அதனால அந்த பிரிட்டி பாயை வந்து எட்டி உதச்சிருது. அப்படி எட்டி உதச்சதுமே அது ரொம்பவே வந்து அப்செட் ஆகிருது. இப்ப மேடிக்கு வந்து மயக்க ஊசி வேற வந்து போட போறான் ஹண்ட். அதனால அது எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவனுக்கு வந்து நம்ம தேவையே கிடையாது, நமக்கும் இவன் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டை வந்து இப்ப இது சொல்லிடுது. அந்த பாஸ்வேர்டை கேட்டதுமே அங்க இருக்கிற நிறைய குரங்குகள் வந்து இவனை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதையும் ஜாக் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். எங்க மேல இருந்து ஏதாவது ரோப் போடு அப்படின்ற மாதிரி ஹண்ட் வந்து கத்துறாரு. ஏன்னா அந்த ரோப் மூலியமா எப்படியாவது மேலே ஏறி அந்த குரங்கு கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் மேலே ஏறிடுறாரு. உங்களுக்கு இதுக்கப்புறம் வேற ஆபத்துனா எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. எப்படியும் நீ என்னோட உயிரை வந்து இன்னைக்கு காப்பாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி மேடி வந்து இது கிட்ட சொல்லிட்டு இருக்கு. உடனே பிரிட்டி பாயும் நான் எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்னு தெரியல, என்னை வந்து அன்புல கட்டிக்கிட்டி பிடிச்சிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஹண்ட் வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடுறான். ஏறி வந்ததுமே அவனுக்கு குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து ஜாக் வந்து கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனா இது என்னோட உப்பு கறிக்குது அப்படின்னு அவன் கேட்கும்போது ஆமாப்பா, தண்ணி கொஞ்சம் தான் இருந்தது, அதை நான் குடிச்சிட்டேன், இது என்னோட யூரின் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது யூரின் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா ஷாக் ஆகி அதை வந்து துப்பிட்டு இருக்கிறான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு அவன் கேட்கும் போதுதான் அவன் வந்து சொல்றான், ஆமா நீங்க தானே ஒரு தடவை காட்டுல வேட்டையாட போனப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைன்னு யூரின் குடிச்சேன்னு சொன்னீங்க, அதனாலதான் இந்த மாதிரியே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஹண்ட் வந்து சின்ன பையனா இருக்கும் போது அவனை வந்து எல்லாருமே வந்து புள்ளி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் டிவில வந்து பார்க்கும்போது ஒருத்த வந்து எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி பயங்கரமா வந்து ஃபேமஸா இருப்பான். அதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு எடுத்திருப்பான். நான் சொன்ன கதைகள் எல்லாமே வந்து பொய் தான், ஆனா இதுக்கப்புறம் நான் உண்மையான ஹீரோவா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு எடுக்கிறான். எல்லாத்தையும் நிச்சயமா நான் வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இங்க ஒரு பக்கம் இந்த மேடி அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ரெட் மவுண்டனுக்கு எப்படி போகணும்னு அங்க போற வழியில பாக்குற மிருகங்களோட ஹெல்ப்போட போயிட்டு இருக்காங்க. ஹண்ட் அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டு நான் வந்து கொடூரமான மிருகங்களை வேட்டையாட போறேன், என் கூட யார் வரீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். இதுங்க எல்லாத்தையுமே வந்து திருப்பி கூட்டிட்டு போறதுக்கு இதுங்க எல்லாருமே திட்டத்தட்ட அந்த ரெட் மவுண்டனுக்கு கிட்ட வந்து வந்துருச்சுங்க. எல்லாரும் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மேடிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இது வந்து முட்டையா இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து பாட்டு பாடிட்டு இதை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கும். அந்த மழையில இது மட்டும் தனியா வந்து வர ஆரம்பிச்சிரும். ஒரு முட்டை மட்டும் எப்படியோ வந்து அங்க இருந்து தனியா கிளம்பி வந்துருது. இதை வந்து வேட்டையாடுறதுக்கு எவ்வளவோ மிருகங்கள் வந்து ட்ரை பண்ணிருக்கோங்க. ஒரு கழுகு கிட்ட வந்து மாட்டிருக்கும். அதை வந்து வேட்டையாடான்னு ட்ரை பண்ணும்போது அங்க வந்து ஒரு பெரிய ஜீப் வந்து நிற்கும். அதுக்குள்ள இருந்து வந்தது வேற யாரும் கிடையாது, ஹண்ட் தான் வந்து அந்த முட்டையை எடுக்கும் போது கரெக்டா அந்த மேடி வந்து அதுல இருந்து பொறிஞ்சு வெளியில வந்துருது. அதுதான் ஹண்ட் கிட்ட மேடி போயிட்டு மாட்டி இருந்திருக்கு. இந்த கதை எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த மேடி வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சதுமே அவங்க எல்லாரும் வந்து அங்க இருந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரிட்டி பாய் வந்து அதோட ஃபேமிலி மெம்பர்ஸா பாத்துருது. அப்படி பார்த்ததுமே இதுக்கப்புறம் நீங்க எனக்கு தேவையில்லை, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை நான் மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்குது. வந்து பிரிட்டி பாயை விட்டு பிரியறதுல பெருசா விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இருந்து கிளம்பி கரெக்டா இவங்க ரெட் மவுண்டனுக்கு வந்துடுறாங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ண போறோம்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பிராங்க் வந்து ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றான். அந்த பொண்ணை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன தவிர வேற யாரையும் பார்த்ததில்ல, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா மட்டும் இதை கேட்டாரு, நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து ஓடி போயிருது.
மட்டும் இல்லாம இவங்கள மாதிரியே அங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க தான். ஆனா இவங்கள பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஏன்னா இவங்க சிட்டில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க பின்னாடியே வந்து நிச்சயமா ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அவங்க நினைச்சது மாதிரி அந்த ஹண்ட் வந்து பெரிய படையோட இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறான். தவிர அங்க இருக்கிற எல்லாரையுமே அவன் வந்து பிடிச்சிட்டு போயிடுறான். மேடி மட்டும் இப்ப மேல இருந்துட்டு எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணும்போது அங்க இருந்து கீழே விழுந்துருது. இங்க ஒரு சைடு ஜாக் வந்து பதுங்கி பதுங்கி எப்படியாவது இதை வந்து பிடிக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். பாம்பை பார்த்தா யாருதான் வந்து பயப்பட மாட்டாங்க. இது நம்மள வந்து எங்க அஃபெக்ட் பண்ணிருமோ கொத்திருமோ அப்படின்ற பயத்துல தான் இவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிறான் இது வந்து நம்மள வந்து கொத்த சான்ஸ் இருந்தும் நம்மள வந்து கொத்தலாம் இல்ல, நம்மள வந்து பாதுகாக்க தான் செய்யுது. அதனால இதால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த மேடியை வந்துட்டு அவங்க அப்பா வந்து பிடிச்சிட்டு போயிடுறாரு. அந்த வேலை முடிஞ்சதுன்னு அங்க இருந்த எல்லாருமே வந்து இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஜாக் வந்து இவனோட உயிரை தான் இந்த பாம்பு காப்பாத்திருக்குள்ள, அதனால அது இருக்கிற பெட்டியை மட்டும் அவன் கீழே தள்ளி விட்டு அதை காப்பாத்திடுறான். கண்ணாடி கீழே விழுந்ததுல உடஞ்சு வெளியில வந்துருது. இருந்தாலும் அதோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அவங்க வந்து வண்டியில ரொம்ப வெகு தூரமா போயிடுறாங்க. இது ஒரு ஆளால எதுவுமே வந்து செய்ய முடியல. அதனால இப்ப அந்த ரெட் மவுண்டன்ஸ்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட, அதாவது இதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போயிட்டு ஹெல்ப் கேக்குது. எங்களால நிச்சயமா எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா உங்களால நிச்சயமா எங்களுக்கும் வந்து ஆபத்து வந்துடும், அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டைமிங்னு பார்த்து பிரிட்டி பாய் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடிக்கு வந்து சப்போர்ட் பண்றான். ஏன்னா இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு நினைச்சு அவன் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாரும் ரொம்பவே திமிரா வந்து நடந்துப்பாங்க. அதனால அவங்க வந்து என்னோட ஃபேமிலி இல்ல, நீங்க தான் என்னோட ஃபேமிலிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டி பாய் வந்து மேடி கூட சேர்ந்துக்குது. கேட்ட மேடிக்கும் ரொம்பவே சந்தோஷம். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து காப்பாத்தி ஆகணும். அதனால இவங்க வந்து ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரக் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு மேடி கேட்கும் போது எனக்கு அவனுங்க ட்ரக் ஓட்ட கத்து கொடுத்துருக்கானுங்க, அதை வச்சுதான் நம்ம வந்து காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வண்டிக்குள்ள இருக்கிற நைஜெல், அதுக்கப்புறம் ஜோயி, இவங்களும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அந்த கண்ணாடி பாக்ஸை உடைக்கணும் ட்ரை பண்றாங்க. முடியல. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இவங்க நோட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம பிரிட்டி பாயும் மேடியும் தான். பார்த்த ஹண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் வண்டியை நீ ஓட்டு, நான் வந்து அதுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து கன் ஷூட் பண்ணி அவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியாவது மேடி வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனால் எங்க இருக்கிற எல்லாருமே இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் மேடியும் பிரிட்டி பாயும் ஒன்னா வந்துடுறாங்க. அடப்பாவி வண்டி யாரா ஓட்டுறான்னு பார்த்தா அது பாட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து மேடி வந்த கேப்ல இவன் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த தேல் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருது. இப்படியோ இதுங்க எல்லாரும் அங்க இருக்கிற மனுஷங்களை டைவர்ட் பண்ணி ஒரு வண்டியில ஏறி அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. ஆனா இவங்க வந்து இந்த ஹண்டும் ஜாக்கும் வந்து இதுங்களை விடுற மாதிரி இல்ல. அவனும் வந்து பயங்கரமா அட்டாக் பண்றான். அப்படி அட்டாக் பண்ணும்போது இதுங்களை வந்து யாரோ வந்து காப்பாத்திடுறாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ரெட் மவுண்டன்ல இருந்த இவங்களோட ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் தான். இருக்கிற மத்த எல்லாருமே வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து டைவர்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பெரிய சேஸ்க்கு அப்புறமா இவங்க எல்லாருமே வேனோட மேலதான் வந்து இருப்பாங்க. ஆனா இப்ப கரெக்டா அது வந்து மலையோட கீழே போய் விழ போகும். அப்ப ஹண்ட் வந்து கரெக்டான டைமிங்ல எப்படியோ அந்த வேனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். மேல ஏறி போயிட்டு ஜாக்கியும் காப்பாத்திட்டு இதுங்களையும் பிடிக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய சைஸ் பாறை வந்து இவங்க வேன் மேல மோதிடுது. அதனால அவங்க அந்த வேன் வந்து கீழே விழுந்துருது. இவங்க எல்லாருமே ஏனில தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல இப்ப வந்து ஜாக் வந்து கீழே தொங்கிட்டு இருக்கிறான். அவன் கொஞ்சம் விட்டா அவ்வளவுதான், அப்படியே வந்து கீழே விழுந்துருவான். இவன் தான் ஹண்ட் தான் வந்து அவனோட வெயிட்டை வச்சு இப்ப பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ரெப்டைல்ஸ் அதுங்க எல்லாரும் தான் வந்து எப்படியாவது அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. ஆனா நம்ம மேடி மட்டும் எதுவுமே செய்யாம அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் இவன் கிட்ட வருது. இவனும் அதை பார்த்துட்டு வந்து பயப்படுறான். ஆனா நீ வந்து என்னை பார்த்து பயப்படுற, நான் உன்னை வந்து எதுவுமே செய்ய போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில வந்து ஒரு பெல்ட் கட்டியிருப்பான். அந்த பெல்ட்டை வந்து அது ஸ்ட்ராங்கா கடிச்சுக்குது. இந்த டைமிங்ல அந்த பிரிட்டி பாயும் வந்து இதோட வாளை யூஸ் பண்ணி எப்படியோ ஜாக்கை வந்து அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த ஏனியும் வந்து கீழே விழுந்துருது. எப்படியோ ஜாக்குக்கு எதுவும் ஆகலன்னு அவன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதை தாண்டி உங்களை வந்து நான் தப்பா நினைச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் உங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் எல்லாரையும் வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன, இவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா ஒரே குடும்பமா இந்த இடத்துல ரெட் மவுண்டன்ல வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இவங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 தவளைங்களை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுங்க கூட இப்ப 100கணக்கான குட்டிங்க போட்டிருக்காங்க. அடப்பாவீங்களா 2 நாள்ல எப்பறம் இவ்வளவு குட்டிங்க போடுங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டி பாய் பார்த்துட்டு இருக்கு. கரெக்டா இந்த மாதிரி டைமிங்ல ஜாக்கி வந்து அங்க வந்து ஜாயின் பண்ணிக்குது. ஜாக்கியை பார்த்ததுமே அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாகிருது. இந்த குழுவோட தலைவியே ஆக்சுவலா ஜாக்கி தான். ஜாக்கி தான் இந்த குழுவை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து அசிங்கமா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தனியா ஒரு குழு இருக்கணும், அவங்க நினைச்சா இங்க வந்து வாழணும் அப்படின்றதுக்காக இதுதான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்து உங்களை டெய்லி கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா குடும்பமா இந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்தோட கதை முடியுது. ரொம்பவே சூப்பரா இருந்ததுல இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.